வணக்கம் தோழி. வணக்கம் அம்மா. நானே புண்டரிகம் சுத்த தமிழ்ல பாருன்னு சிரிக்கிறீங்க. தன்னானே தாமரைப்பு தானே. தாமரைக்கு உண்மையான சுத்த தமிழ்ல பேர் என்ன? புண்டரீகம். ஆமாம்மா, அது என்ன அப்படி லூசு. உண்மையிலேயே புண்டரீகம்ங்கிறது தாமரையுடைய பெயர். ஆமா, என்ன இதெல்லாம் தெரியாம நான் சுத்த தமிழ்ல பாடலான்னு பாக்குறேன். யாருக்காக மாட்டேங்கிறேன். வணக்கம் தோழி. வணக்கம் அம்மா. அருமையான பெண். அப்படியா? எதற்காக? உங்க அப்பா சேர்த்திருக்காரு. எதுக்காக? வேலைக்கு தான். முன்ன பின்னத்தின காட்டுக்கு போனதே இல்லையா? சரி. இப்ப போனது பூரா அரசதி காடு. இல்லடி என்னமோ சொல்ல வரா, சொல்லட்டும் இரு. முன்ன பின்ன தென காட்டுக்கு போனதே இல்லையா? சரி. இப்ப போனது பூரா அரசதி விறகு சொல்லி வரைக்கும் போனது அது. அப்ப இருடி, இது சொல்ல வர்றத சொல்ல விடணும். தென காட்டுக்கு முன்ன பின்ன போனதே இல்ல. சரிடி. இவ போனது பூரா அரசதி காடு, சீத்தக்காடு, கம்மங்காடு, ஆத்துமேடு. இங்கே அங்க எதுக்கு போனா? வாடகை கொடுக்க முடியல. அத சொல்லப்படாது. விறகு பொறுக்க போனது அப்ப அந்த காலத்துல. அப்படியா? பெண்கள்னா அங்க எங்க போகத்தானே செய்யணும். விறகு பொறுக்கணும்னா அப்புறம் போய்தான். வாடகை கொடுக்க ஐயா, வாடகை கொடுக்க முடியாம தான் அந்த விறகு பொறுக்கி வந்து அதை வித்துட்டேன். வீட்டுக்கு வாடகை கொடுத்தோம்னு சொல்ல வந்தேன். எதையாவது ஏடிக்கு விட்டியா சொல்லி போர்த்து விட்டு இருக்கேன். என்னமோ தாச்சேலையில பிடுங்கி தாச்சேலை என்னமோ வழி இல்ல. கைபிடிக்க கூட துணி இல்லாம சேலையை பிடிச்சி தான் தொடச்சி சட்டி இறக்கி வைக்கக்குள்ள. அது வேற ஒண்ணும் இல்ல. என்னமோ சொல்ல வரீங்க. என்ன வரதுக்கு எதுக்கு 7000 5000? அது வர்ற வய அப்படித்தான். சும்மா இருக்க முடியாது. ஆமா, அதை விடுங்கம்மா, நம்ம வந்த வேலையை பார்ப்போம். அப்பா என்ன சொன்னாரு? அடக்க ஒடுக்கமான பெண்ணா இருக்கிற, அழகான பெண்ணா இருக்கிறடி. நீங்க அழகா இருக்கீங்க. ஏமா உங்க அப்பா அப்படி இருக்காப்ல? ஏண்டி என்னாச்சு? உங்க அப்பா சரியில்லை. அப்பா மாத்துங்க. ஏய், அப்பாவெல்லாம் மாத்த முடியுமா? அவர் பண்ற அக்கிரமம் தாங்க முடியல. இல்லடி, நல்ல மனுஷன். அவர் அப்படியெல்லாம் பண்ண மாட்டாரு. உங்களுக்கு தெரியல. அப்படியா? இந்த என்ன பண்ணாரு தெரியுமா? என்ன பண்ணாரு? நம்மளை பூரா சின்ன பிள்ளையில காட்டுக்கு போங்க, காவலை பாருங்க சொல்லிவிட்டு, சரி, அந்த வீட்டுல போய் அம்மாவை கட்டி பிடிச்சி எடுத்துருக்காப்ல. ஏய், இப்பெல்லாம் சொல்லலாம். அட, அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சா நான் ஏன் சங்கட போறேன்? அப்புறம் என்னடி பிரச்சனை? அந்த ஏத்து விட்டு ராமசாமி அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சி படுத்திருக்காப்ல. ராமசாமி மறந்து குடிக்கிறோம்னு அலையிறான். இப்போ நான் தான் அவனை சமாதானப்படுத்தி, பெரிய இடம்னா அதெல்லாம் சகசம் தான்டா, நீ வேணா என்னைய கொஞ்ச நேரம் கட்டி பிடிச்சி படுத்துக்கணும். இவ்வளவு நேரம் அவன் கூட மொட்டை கூடிய படுத்து குளிக்க கூட இல்லை. நீங்க கூப்பிட்டோன்னே அவசரத்துல தொப்புல எச்சு தொட்டு வச்சுட்டு ஓடியான்ட்டேன். அப்படியெல்லாம் கிடையாது. எங்க அப்பா ரொம்ப நல்ல மனுஷன். சேர்த்தான் சேர்த்தான். எனக்கு தெரியாதவங்க ஒப்பனை பத்தி. சரி, உன்னைய வேலைக்கு வச்சிருக்காரா? உன்னைய வேலைக்கு வச்சிருக்காரா? அப்படி நல்ல வேலை பாப்பியா? நான் வேலை பார்க்குறேன். இப்போ அவரால் முடியல, பாவம். என்ன சொல்ல வர்ற? போன மாசம் வந்தாரு. இல்லடி, அவருக்கு முடியாததுனால தான் உன்னைய வேலைக்கு வச்சிருக்கு. அதனால தான் கேட்டேன். இந்த மாசம் வரல, ஏன்னு கேட்டேன். மாத்திரை வாங்க காசு இல்லை அப்படின்றாப்புல. இப்போ நம்ம என்ன செய்ய முடியும்? மாத்திரை போட்டாச்சுன்னா வேலை செய்யுதுங்கும் போது நம்ம. ஏய், நீ எதை சொல்ற? ப்ரெஷர் மாத்திரை. உடல்நிலை சரியில்லாட்டி மாத்திரை போட்டு தரடி ஆகணும். மாத்திரை கம்பெனிக்காரன் என்னை அடிக்க வர்றேன். என் கம்பெனியை கேவலப்படுத்துறேன் அந்த அளவுக்கு கொடுத்து அப்படின்னு சொல்லி. அதனால தான் இப்போ ஏய், அடக்க ஒடுக்கமா பேசி பழகணும். பெண்களுக்கு உண்டான சமாதி தான் கட்டணும். ஏய், அந்த இது இல்லடி. பெண்களுக்கு உண்டான அச்சம், மடம், நாணம், பகிர்ப்பு, பைப் மட்டும் என்ன இருக்கு? 8 பைப் இருக்கு. ஏய், இப்பதான் சொன்னேன் அடக்க ஒடுக்கமா பேசணும். பாரு, அடக்க ஒடுக்கமா பேசி பழகணும். இல்லன்னு வச்சுக்கவேன், அப்பா கிட்ட சொல்லி வேலையை விட்டு தூக்க சொல்லிடுவேன். அம்மா, வேலையை விட்டு தூக்குவீங்களா இல்ல தூக்கிட்டு வேலையை விடுவீங்களா? தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டேன். என்ன சொன்ன? இல்ல வேலையை விட்டு வேலையை விட்டு தூக்கிடுவேன். அப்பா கிட்ட சொல்லி வேலையை விட்டு தூக்கிடுவேன். அதான் கேட்கறேன். வேலையை விட்டு தூக்குவீங்களா தூக்கிட்டு வேலையை விடுவீங்களான்னு தெரிஞ்சுக்கலாம். உன்னை எதிர்த்தவே முடியாது. சரி, இருக்கட்டும். இப்ப அப்பா வந்து என்ன சொன்னாரு? காவலுக்கு போக சொல்லிட்டாரு. வந்த உடனே காவல் காத்தா நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு. என்ன ஆட்டம் அதிகமா இருக்கு. காவல் பார்க்க நல்லா இருக்கும். கொஞ்ச நேரம் 3 பேர் சேர்ந்து சந்தோஷமா இருப்போம். ஆடி பாடி விளையாண்டுட்டு. ஏன்னா சேராம சேர்ந்திருக்கோம், கூடாம கூடி இருக்கோம். ஆடி பாடி விளையாண்டுட்டு முதல்ல சந்தோஷமா இருப்போம். காவலுக்கு போலாம். சந்தோஷமா இருந்துட்டு குளிச்சிட்டு வந்து காவலை பார்ப்போம். ஏய், எதுக்கு? சந்தோஷமா இருந்தா குளிச்சிடலாம். ஐயோ, நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு எது குளிக்கணும்? ஐயோ, உங்க போயில குளிச்சுக்குறோம். ஐயோ, சந்தோஷமா இருந்தா குளிச்சிடணும். நான் எப்பவுமே அப்படித்தான். சில நேரம் தொப்புல வச்சு தொட்டிட்டு ஓடியாந்துருவேன். அது வேற. என்ன தொப்புல வச்சு? அது குளிக்கிறதுக்கு சமம். அது அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்க. அவசரத்துக்கு. ஆமா. ஆகா, என்ன இருந்தாலும் மூத்தவர் தான். கேட்டியாடி? நான் கூட சந்தோஷமா வந்து குளிப்போம்னே. அவங்க சொல்றாங்க குளிச்சுட்டு வந்து சந்தோஷமா இருப்போம். நல்லா கும்னு லக்ஷ சோப்பு வாசத்தோட. ஆனா சமயத்துல உள்ளது முச்சால் உள்ளக்கன்னா நானாய் போயிடும். ஏய், என்ன சொல்ல வர்ற? அது உங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்படியா? இல்லடி, சின்ன பிள்ளைங்க சேராம சொல்லித்தரேன். நான் சொல்லித்தர மாட்டேன்னு சொல்லல. என்ன தப்பு சொல்லித்தர?
அதுக்கு ஒரு நேரங்காலம் இருக்கு. அப்படியெல்லாம் கிடையாது. சரி இருக்கட்டும். சொல்லித்தர நான் இருக்கின்ற சாத்தியே விடிய விடிய. எனக்கு ஒரு வாட்டி சொல்லி கொடுடி. அட நீ சும்மா இல்லையா, நீ கேவலப்படுறது. எல்லாருக்கும் சொல்லித்தரேன், நான் இருக்கேன், கவலைப்படாதீங்க. நீ இருக்கிற முடிய நாங்க கவலையே பட மாட்டோம்டி. ஏன்னா ஏய் இப்படி அவளும் பெண் தானே, அவளுக்கும் உணர்வு இருக்காதா? பாருங்க அப்படியெல்லாம் அங்கெல்லாம் கை வைக்கலாமா சொல்லலாம்? பாருங்கம்மா, இது பேட் டச், பேட் டச். திஸ் இஸ் பேட் டச். பேண்டேஜ் இல்ல, பேட் டச் குட் டச்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி இருக்கட்டும். ஆக சேராம சேர்ந்திருக்கோம், கூடாம கூடி இருக்கோம், ஆடி பாடி விளையாண்டுட்டு அப்புறம் காவலுக்கு போலாமா? தாராளமா. சரி ஒரு விஷயம் கேட்பேன், என்னம்மா? உண்மையை மட்டும்தான் சொல்லணும். என்னம்மா திடீர்னு இப்படி கேட்குறீங்க? நீ அது அவளை பார்த்து கேட்டா இல்லடி, ஒரு விஷயம் கேட்க போறேன். என்கிட்ட பொய் மட்டும் என் வாயிலிருந்து வர, சுட்டு போட்டாலும் வராது. சுட்டுப்பட்டாலும் வராது. உண்மையை தவிர எதுவும் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். நான் சொல்வதெல்லாம் உண்மை, வேறு இல்லை. சரி கேட்கவா? கேளுங்கம்மா. இல்லடி பெண்ணுன்றதுனால கேட்குறேன், தாராளமா கேளுங்க. உண்மையை சொல்லணும். தாராளமா. யாரை காதல் பண்றியா? என்னடி என்னடி பண்ற? கூச்சமா இருக்குமா? சரி, வெக்கம் இருக்கத்தான் செய்யும். வெக்கம் இல்லாம இருக்குமா? வெக்கம் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் சொல்லணும். என்ன பண்ற? இல்லடி என்ன பண்ற? காலில் கோலம் போடுறேன். கோலம் போடுறியா? எதுக்கு கோலம் போடுற? இந்த கோலமாவு கோயிலாட்ட வாங்கிக்கிறேன். கேட்கற பாரு கேள்வி. வெக்கம் வந்துட்டா பெண்கள் அப்படித்தான் காலில் கோலம் போடுவாங்க. சரி வெக்கம் வந்துருச்சு. சரி இருக்கட்டும். காதலிக்கிறியா? யாரை காதலிக்கிற சொல்லு. ஐயோ சொல்லக்கூடாது. இது சொன்னா தானடி தெரியும், ஏன்னா பெண்கள் தான், அதனாலதான் பெண்ணுக்கு பெண்ணு சொல்லிக்கிறதுனால தப்பு இல்லைல்ல. ஆத்தாடி, ஆம்பளைட்ட கூட ரகசியத்தை சொல்லலாம், பொம்பளைட்ட சொல்லிட்டோம்னா ஒரு பொம்பளைட்ட சொன்னா ஆல் இண்டியா ரேடியா மாதிரி கிருகிருன்னு போயிடும். அப்படியெல்லாம் கிடையாது, நீ சொல்லியே ஆகணும். இந்த இடத்துல உன்னுடைய காதலர் யாரும் இருக்காரா? இங்கதான் இருக்காரு. இங்கதான் இருக்காரா? என்னடி சொல்ற? அப்ப அங்க இருந்தே கூட்டிட்டு இருந்தியா காதலன்னு? அவர் என்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டார். அவ்வளவு அளவுக்கா காதல்? என் பின்னாடியே திரிவார். அப்படியா? உன் பின்னாடியே திரிவாரா? சரி யார் அவர்? இப்ப கூட என் பின்னாடியே தான் இருக்கார். யாரு? இந்த மேடையிலே இருக்கார், கண்டுபிடிங்க பாப்போம். இல்லடி, இத்தனை பேர் இருக்கிறோம், அதனால யாரு என்னன்னு சொல்ல முடியாது. உன்னுடைய அழகுக்கு தகுந்தாரு போல யாரு அப்படின்னு நீ சொன்னா தானே தெரியும். இங்க இருக்கிற ஆளுங்க தான், கண்டுபிடிங்க பாப்போம் யாரு. இங்க இருக்கிற ஆளுனா யாரு? அனேமா பெட்டிக்காரரா? ஐயோ பாவம், கண்ணாடி போட்டு கட்டையை தேடுறதே பெருசா இருக்குன்னு இதுல எதை அது மருமையை மிருதங்காரா? ஐயோ இல்லடி மருமையனா அவரு? மருமே மகள. அப்ப வேற யார் தான் அந்த ஆல்ரவுண்டுக்காரரா? பாவத்தை பாலுங்கணத்துல பிடிச்சி தள்ளி விடுறீங்களா நீ? இந்த ஆளை கட்டுறது ஒண்ணு, நான் மருந்து குடிச்சு சாகிறது ஒண்ணு. இது வேற யாருடி? இந்த தாளம் போடுறவரா? என்ன அவரை சொன்ன உடனே மட்டும் தலையை கீழே குனிக்கிறீ, என்ன காரணம்? என்ன கண்ணாலேயே சைகை காட்டுறாளே. என் வளத்துக்கு அதாம்மா சரியா வரும். ஏய் இப்படி இத்தனை பேர் இருக்காங்களே, இப்படி எல்லாம் பண்ணலாமா? நம்ம என்ன செய்யறது? அவங்க பண்றது அவங்க பண்ணிட்டு போறாங்க, நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம மாட்டுக்கு போன வேண்டியதா. சரி அப்ப நீ அவரை தான் காதலிக்கிறியா? அவரே தான். சரி இருக்க, நீங்க யாரையும் காதலிக்கிறீங்களா? என்ன உங்களுக்கு வெக்கம் வந்துருச்சா? நான் ஒருத்தரை காதலிக்கிறேன். யாரை காதலிக்கிறீங்க? யார் அந்த ஒருத்தவர்? யார் அந்த ஒருத்தவர்? யார்? என்னடி? ஐயோ அப்பா, இது என்னடா புது டிசைனா இருக்கு? ஏய் என்ன சொல்ல வர்றாங்கன்னு முழுசா கேட்கணும்ல. இல்ல எங்க அவங்க வீரத்தேவனா? பாத்தியாடி? பாத்தியா? நான் பார்க்கலையே. ஏய் என்ன சொல்ல வர்றேன், எங்க அண்ணனை வீரத்தேவனை இவங்க காதலிக்கிறாங்க. அப்படி நீ யாரையாவது ஒரு அண்ணனை, எங்க அண்ணன்ல யாரையாவது காதலிச்சிருந்தீங்கன்னா என் உசுறு போனாலும் இந்த முந்தானே அவருக்கு மட்டும்தான் வெறிப்பேன். அப்பா. ஏன்னா அந்த ஆள் ரூம் போட மாட்டேன், முந்தானி விரிச்சு தான் செய்வேன், வேற வழியே கிடையாது. டேய் சரி இருக்கட்டும், நீங்க எல்லாம் காதலிக்கிறீங்க, நான் ஒருத்தரை காதலிக்கிறேன். நீங்க அதை சொல்லவே மாட்டேங்கிறீங்க. எதை? நீங்க மட்டும் யாரை காதலிக்கிறீங்க சொல்லவா? இல்லாட்டி சொல்றதுக்கு உங்ககிட்ட எல்லாம் சொல்றதுக்கு பயமா இருக்குது. எங்கிட்ட சொல்லாம யார்ட்டமா சொல்ல போய்? நாம தான் உயிர் தோழிகள். சொல்லவா? யார் அவங்க? அவர் அவர் இந்தடி. புதுசா எப்படி சொன்னா? ஏய் என்ன பண்ணிக்கிருக்க? நீங்க தான் அவருக்கு சொன்னீங்களேம்மா. அவரு நான் சொன்னேன். அவரு யார்? இந்த அவர்னா எவரு? எவரு? அடையாளம் சொல்லவா? அது காலையில 4 மணிக்குள்ள அவரு சொல்லுவாரு. சரி நம்ம சொல்லிட்டு போக வேண்டியதானே. சொல்லிட்டோம்னா பவுடரே போட வேணாம், பேச வண்டியில படுத்தே காசு வாங்கிட்டு போலாம்னு. அந்த அடையாளம் இல்லடி, அவருக்கான அடையாளம் சொல்லுங்களேன். சொல்லவா? பட்டை போட்டிருந்தாரு. அது இப்போ சரக்கு நல்ல சரக்கு கிடைக்கிறதுல போல இருக்கு. பட்டை வீசி மேகன்றாவி பட்டை. எந்த பட்டையை சொல்ற? நீங்க எந்த பட்டை சொன்னீங்க? நான் எந்த பட்டை தெரியுமா? பசு பதி பாசம் என்று சொல்லக்கூடிய முப்பட்டையை சொன்னேன். நான் அந்த சப்பட்டை ஆக்கணும்னு நினைச்சேன். கொட்டை இருந்து
இருந்துச்சு கழுத்துல. கத்தி கத்தி மேல ஏறிக்கிச்சு. மேலதான் கொட்டை இருந்துச்சு. ஒரு கொட்டையா 2 கொட்டையா? ஏய் நீ எந்த கொட்டையை சொல்ற நீ? நீங்க எந்த கொட்டையை சொல்றீங்க? ருத்ராஜ கொட்டையை சொன்னேடி. நல்ல வேளை நான் அந்த முத்துராஜ கொட்டையாக்கு. ஏய் அந்த மனுஷனே. பாவத்தை. வேற என்ன தெரியுமா? பக்கத்துல மயில் இருந்தது. அதுக்கு மயில் இருக்கத்தான். ஏய் சேவிங் பண்ணாம வந்திருப்பேன் முதே. எடுக்க சொல்லணும் வாரத்துக்கு ஒரு நாளாவது. மயில் இல்லடி மயில். மயில் லூ போடணும். நான் போடுறேன். சரி இருக்கட்டும். பக்கத்துல சேவல் இருந்தது. அட இப்ப நம்ம பிராய்லர் கோழி கிடக்குறேன். ஏய் அதுக்கு பக்கத்துலயே பாம்பு இருந்துச்சு. பாம்பு எங்க இருந்துச்சு? நடுவுல தான் பாம்பு இருந்துச்சு. எங்கனே? நடுவுல 2 காலுக்கு நடுவுல. 2 காலுக்கு கீழயா 2 காலுக்கு நடுவுலயா? இல்லடி 2 காலுக்கு நடுவுல தான் இருந்துச்சு. ரைட். பாம்பு ஊது சுருட்டையா இல்ல? ஏய் நீ என்ன சொல்லிருக்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. இங்க பாரு, நீ அடக்கொடக்கமா பேசணும் சரியா? நான் இவ்வளவு அடையாளம் சொல்லியிருக்கேன்ல, நீ கண்டுபிடிச்சிருவன்ற நம்பிக்கையில தான் சொல்லியிருக்கேன். நீ கண்டுபிடிச்சிருவ. கையிலேயே புடிச்சுக்கிட்டு வேற வந்தாரு. கையில பிடிச்சு வந்தாரா? கையில புடிச்சுக்கிட்டு வந்தாரு. அது கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லா பையலும் அப்படிதான் கையில பிடிச்சிட்டே தெரிவாங்க. அப்புறம் கல்யாணம் ஆயிட்டா நம்ம கையில கொடுத்துருவாங்க. என்ன இவ சொல்றதுக்குலாம் நீங்க சிரிக்கிறீங்களே, அப்ப உங்களுக்கு தெரியுதா? தெரியும், எல்லாரும் கையில பிடிச்சிட்டு போற அளவுக்கு தானே. என்ன சொல்ல வர்ற நீ? நீங்க எதை சொல்றியே? ஏய் நான் எதை சொன்னேன் தெரியுமா? நான் கையில வேலை புடிச்சுக்கிட்டு வந்தாரு. ஆஹா, வேலு, மயிலு, பாம்பு, சேவலு. ஏய் எனக்கு தெரியும்டி, நீ கண்டுபிடிச்சிருவான்னு எனக்கு தெரியும். நீ புத்திசாலி, நீ கண்டுபிடிச்ச. முனியாண்டி. ஏய் எந்த முனியாண்டிய சொல்ற? முனியாண்டி இல்லையா? உங்களை பாரு, நம்ம குலசாமி முருகன் தானே. இப்பதான் விஷயத்துக்கு வர்ற. ஆக நம்முடைய குலக்கடவுள் முருகப்பெருமான். முருகப்பெருமானத்தான் நான் காதலிக்கிறேன். நல்லா செய்யுமா, நல்லா தான். சரி அது இருக்கட்டும். ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கலாம்னு நினைக்கிறேன். நல்லா கேளுங்கம்மா. இவ்வளவு சம்பாதிக்கிறீல, ஒரு உள்பாவடை வாங்கி கட்ட வேண்டியதுதானடி? அது எங்க பாரம்பரியத்தை அந்த பழக்கம் இல்லம்மா. அப்படியா? அப்படி என்ன பாரம்பரியம்? எங்க பாரம்பரியம் பாவாடை கட்டாத பாரம்பரியம். பாவடை யாருமே கட்ட மாட்டான். ரெடி குலசாமிக்கு தான் ஆகாதா? குலசாமி பாவாடை ராயன். அதனால அவரு பேர் பாவாடை இருக்கனால அதை இங்கே கட்டணும்னா சாமி இதில் கொண்டு வந்து வச்ச மாதிரி ஆயிப்போம். அதனால அதை நாங்கள் கட்டுறதே கிடையாது. வேணா இவ்வளோ தைரியம் இருந்தா என்னை மாதிரி நீ இப்போ உள்பாவடை கட்டாமல் சேலட்டி வா பாப்போம். முடியுமா உன்னால? எங்க குலசாமி பாவாடராம இல்ல, அன்றவாயிரம் சாமியா? சரி இருக்கட்டும். நான் ஒருத்தரை காதலிக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா? ஆமாம், அந்த முருகப்பெருமானை தான் காதலிக்கிறேன். அப்புறம் எப்படியெல்லாம் வர்றாரு சொல்லவா? எங்க சொல்லுங்க. கனவுல தூங்க விட மாட்டேங்கிறாரு. தூங்குனா விட மாட்டாங்கம்மா. ஏய் முடிச்சிருந்தா விடுவாங்க. என்ன சொல்ல? ஐயோ அப்பா முடியல சாமி. எது சொன்னாலும் இப்படி தப்பாவே போகும். அவர் எப்படியெல்லாம் கனவுல வர்றாரு சொல்லவா? சொல்லுங்க. சொல்லிடுவா. அதோ மாராண்டி மில்லேந்தி ஒருத்து என் மீது எய்தானம்மா அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா. அதோ மாராண்டி மில்லேந்தி ஒருத்து என் மீது எய்தானம்மா அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா உன்னோடு உன்னாக கண்ணோடு கண்ணாக. அதோ வாராண்டி மில்லேந்தி ஒருத்து என் மீது எய்தானம்மா அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா. வாழைப்பூ பெண்ணாக வடிவானதோ வாழைக்கு சுகமாக வருகின்றதோ. வாழைப்பூ பெண்ணாக வடிவானதோ வாழைக்கு சுகமாக வருகின்றதோ. என்னாலும் உண்மைனி பொன்னல்லவா எழுதாத கதை சொல்லும் கண்ணல்லவா. என்னாலும் உண்மைனி பொன்னல்லவா எழுதாத கதை சொல்லும் கண்ணல்லவா. உன்னோடு உன்னாக கண்ணோடு கண்ணாக. அதோ வாராண்டி மில்லேந்தி ஒருத்து என் மீது எய்தானம்மா அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா. சிற்பிக்குள் முத்துங்கள் நான் பார்க்கவா சிந்தாத முத்தங்கள் நான் சேர்க்கவா. சிற்பிக்குள் முத்துங்கள் நான் பார்க்கவா சிந்தாத முத்தங்கள் நான் சேர்க்கவா. எப்போது கேட்டாலும் தருவேனம்மா எங்கே நீ சென்றாலும் வருவேனம்மா. எப்போது கேட்டாலும் தருவேனம்மா எங்கே நீ சென்றாலும் வருவேனம்மா. உன்னோடு கண்ணோடு கண்ணாக. அதோ வாராண்டி மில்லேந்தி ஒருத்து என் மீது எய்தானம்மா
அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா அதோ வாராண்டி வாராண்டி வில்லேந்தி ஒருத்தன் என் மீது எய்தானம்மா அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா. தோழி பறவை எல்லாம் வந்துருச்சு. சின்ன பிள்ளை ஒரே விரட்டு. சின்ன பிள்ளை சாம வீடு வந்து சேராது. கண்டிப்பா ஆமா வீடு வந்து சேராது. என்ன வீடு சின்ன பிள்ளை வெள்ளாம வீடு வந்து சேராது. விளையாட்டுமா கூடாது. பறவை விரட்டிடுவோம். விரட்டிடலாம நெளிப்பாச்சுக்கிட்டே விரட்டணும். அப்படியா? அலோலம் 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 ஆணவம் போக்கிடும் அருள்நாதம். அலோலம் 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 ஆணவம் போக்கிடும் அருள்நாதம். வானிலே வட்டமிட்டு வந்த கீதம் வானிலே வட்டமிட்டு வந்த கீதம் பாடு வண்ண வண்ண கிளிகளோ பிடிவாதம் வண்ண வண்ண கிளிகளோ பிடிவாதம். ஆடி பறவைகளை ஓடி போங்க பாட்டு பாடி சொல்லுவது கேட்கவில்லை. ஆடி பறவைகளை ஓடி போங்க பாட்டு பாடி சொல்லுவது கேட்கவில்லையா? அடுத்தவங்க சொத்து மேல இந்த ஆசையா அடுத்தவங்க சொத்து வேலை இந்த ஆசையா. பொம்பளை நீ கீழே பாருடி முதல்ல என்னது? கீழே பாருடி முண்டம் உனக்கு கீழே பாருடி எனக்கு நானேவா பாத்துக்கிறது. ஏய் பாருடி 3 பேர் இருக்குமே ஆளுக்கு ஒரு வேலை பார்ப்போம். ஏய் என்னடி பண்ணிக்கிற? அது நல்லா இருக்கும். என்ன சிரிப்பு வந்துருச்சா வெக்கம் வந்துருச்சா? முகரே பாரு, எதை மூடணுமோ அதை விட்டு எதடி மூடிக்கிட்டு இருக்க? முகத்தை தான் மூடணும். ஆடி பறவைகளை ஓடி போங்க அடே. பாட்டு பாடி சொல்லுவது கேட்கவில்லை. ஆடி பறவைகளை ஓடி போங்க பாட்டு பாடி சொல்லுவது கேட்கவில்லையா? அடுத்தவங்க சொத்து மேல இந்த ஆசையா அரவாரம் போடுவது உங்க பாசையா அரவாரம் போடுவது உங்க பாசையா. தோழி இந்த இடத்துக்கு முக்கியமானவங்கள வருவாங்க. ஆமாம்மா. அப்படி யாராவது வந்தா என்ன பண்ணுவீங்க? நான் பாத்துக்கிறேம்மா. நீங்க பாத்துக்கங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு என்னையும் கூப்பிடணும். ஆகட்டும். போகலாமா? அலோலம் சோ